வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுந்தர் மகாலிங்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ராவல் வித் எஸ்எம். வாங்க இந்த வாரம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற கார்டு வந்து இது இன்னொரு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வீடியோ தான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு என்ட்ரி லெவல் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு. அதாவது ஒருத்தவங்க வந்து வருஷத்துக்கு 4.5 லட்ச ரூபாய்க்கு தான் 4.5 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் ஈக்கோ சிஸ்டத்துக்குள்ளே போகணும், அதிகமாக ஃபீஸ் பே பண்ண வேணால் நான் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸோட ஈக்கோ சிஸ்டத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கார்டு அப்ளை பண்ணலாம். ஏன்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸோட சர்வீஸ் அப்படி. ஏற்கனவே அந்த ஒரு போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு தடவை நான் ஒரு கடைக்கு போகிறேன், ஸ்வைப் பண்ணால் எனக்கு பணம் டெபிட் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வந்துருச்சு. ஆனால் கடைக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மிஷினில் பிஓஎஸ் மிஷின்பாங்க, அந்த ஸ்வைப் பண்ணுற மிஷின், அதை செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க இன்னும் செட்டில்மெண்ட் வரல அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், ஸ்கேன் பண்ணி என் ஃபோன் எடுத்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டு வந்துட்டேன். வந்து ஒரு நாள் 2 நாள் கழித்து எனக்கு ரீஃபண்ட் ஆகும்னு பார்த்தேன், ரீஃபண்ட் ஆகலை. ஸோ அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் உடனே மெசேஜ் சேட் தட்டினோன்னே வித்தின் 3 மினிட்ஸில் என் கூட கனெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறேன். அவங்க எனக்கு ஒரே கேள்வி தான் கேட்டாங்க, நீங்கள் கார்டு ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது ஸ்கேன் பண்ணி பே பண்ணிங்களா அப்படின்னாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி அவங்க செட்டில் ஆகலன்னு சொல்கிறாங்க, நான் என் ஃபோனை ஸ்கேன் பண்ணி பே பண்ணேன் அப்படின்னு சொன்னோடனே ஓகேன்னு சொல்லிட்டு வித்தின் 24 ஹவர்ஸில் எனக்கு அந்த காசை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு சர்வீஸ்க்கு பேர் போனவங்க அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ். ஒரு கஸ்டமர் சென்ட்ரிக்னா உண்மையிலே வர கஸ்டமர், அவங்ககிட்ட இருக்க கஸ்டமரை அவ்வளோ நல்லா நடத்துவாங்க. நம்ம ஊர் கிரெடிட் கார்டு மாதிரி இல்லாமல் ரொம்ப அழகாக நடத்துவாங்க. ஸோ அதனால தான் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் ஈக்கோ சிஸ்டம் வந்து யாரெல்லாம் முடியுதோ அவங்களாம் ஒரு சின்ன கார்டு வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு வந்து எப்படி நல்லதுன்னா, ஒரு பெரிய பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இல்லை ஓரளவுக்கு ஒரு சப்போஸ் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு எரர் ஆகுது, சிஸ்டம் இஷ்யூ ஆகுது, பணம் ஆனால் போயிடுச்சு, ஆனால் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வரல அப்படின்னா நீங்கள் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது, சிஸ்டம் மூலிமா போய் மெர்ச்சண்ட்டை போய் ரீஃபண்ட் வாங்கிடலாம், அதை கடைக்காரங்கிட்ட போய் ரீஃபண்ட் வாங்கிடலாம். ஸோ அதுதான் இந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸோட பெரிய அட்வான்டேஜ். ஸோ அதில் நம்ம பார்க்க போகிற கார்டு வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் ஸ்மார்ட் டர்ன் கிரெடிட் கார்டு. இது ஒரு என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு. இந்த கார்டோட ஃபீஸ் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 495 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. ஸோ இந்த கார்டை வாங்கி 90 நாளுக்குள்ளே நீங்கள் 10,000 ரூபாய்க்கு ஸ்வைப் பண்ணிங்கன்னா, ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா, 5,000 ரூபாய்க்கு ஸ்வைப்போ 5,000 ரூபாய்க்கு ஆன்லைன் பர்ச்சேஸோ எப்படினாலும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் 10,000 ரூபா 3 மாதத்துக்குள்ளே பண்ணிடணும், 90 நாளுக்குள்ளே கார்டு வாங்கி. ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா மதிப்புள்ள கேஷ்பேக் உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வர வச்சுருவாங்க அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டில். ஸோ இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்ட 495 ரூபாய்க்கு உங்களுக்கு 500 ரூபா வர வந்துடும். ஸோ அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி இந்த கார்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த கார்டை ஸ்வைப் பண்ணி நீங்கள் அமேசானோ, ஃப்ளிப்கார்ட்டோ, ஊபரோ, புக் மை ஷோவோ, ஜொமேட்டோவோ, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குது, அதில் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆக்சிலரேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆக்சிலரேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு உங்களுக்கு நான் வீடியோவோட போக லாஸ்ட்டில் சொல்கிறேன். அண்ட் இந்த கார்டை வச்சு நீங்கள் வந்து வருஷத்துக்கு 40,000 ரூபாய்க்கு ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆனுவல் ஃபீஸ் அடுத்த வருஷம் கட்ட தேவையில்லை. வருஷத்துக்கே 4,000 ரூபா தான். ஸோ பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு 40,000 ரூபா தான். சாரி ஸோ மச். வருஷத்துக்கே 40,000 ரூபா தான். ஸோ வருஷத்துக்கு 40,000 ரூபானா பாருங்கள், உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரப்போகுது? மிஞ்சி போனால் ஒரு 5,000 ரூபா கூட இருக்காது. ஏன்னா 5,000 ரூபா ஸ்வைப் பண்ணாலே வருஷத்துக்கு 60,000 ரூபா ஆச்சு. அப்போ வருஷத்துக்கு நீங்கள் 3,800 ரூபா 4,000 ரூபா ஸ்வைப் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு 48,000 ரூபா ஆச்சு. மாதத்துக்கு நம்ம 4,000 ரூபாய்க்கு அமேசான்லேயே காய்கறி, அமேசான் ஃப்ரெஷ் வச்சுருக்கவங்களுக்கு வந்து அது என்னது கிராசரி, அப்புறம் வந்து ஃப்ளிப்கார்ட் கிராசரி வச்சுருக்கவங்களுக்கு கிராசரிஸ் இதெல்லாம் வாங்கினீங்களே உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டன் மக்களே ஆக்சுவலாக. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன பாருங்கள் ஆக்சிலேட்டர் ரிவார்ட் பாயிண்ட்ஸு, அதே நம்ம பார்த்து எல்லாமே போட்டிருக்காங்க. அண்ட் ஏர்ன் அப் டு 500 அப்பான் ரீச்சிங் த மைல் ஸ்டோன் ஆஃப் 1.2 lakhs, 1.8 lakhs, 2.4 lakhs ரெஸ்பெக்டிவ் கார்டு மெம்பர்ஷிப் இயர். அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 1,20,000 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 ரூபா வவுச்சர் கிடைக்கும். அதுக்கு அதே வருஷத்தில் 1,20,000 அடுத்து இன்னொரு 60,000 ஸ்பெண்ட் பண்ணி 1,80,000 ரீச் பண்ணிங்கன்னா அப்போது ஒரு 500 வவுச்சர் கிடைக்கும். 1,80,000 மறுபடியும் இன்னொரு 60,000 ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா 2,40,000 போயிடுச்சுன்னா அப்போ ஒரு 500 வவுச்சர் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மைல் ஸ்டோன் த்ரெஷ்ஹோல்டுக்கும் ஒரு ரிவார்டு ரேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் 500 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குகிற கார்டில் வருஷத்துக்கு நீங்கள் 40,000 ரூபாய்க்கு ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அடுத்த வருஷம் ஃபீஸ் வந்து வேவ் ஆஃப் பண்ணிடும், தள்ளுபடி செய்யப்படும். அண்ட் இஎம்ஐ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14% பெர் ஆனம் உள்ள இஎம்ஐ. ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது, இஎம்ஐ வந்து நம்ம சேனலில் கூடவே கூடாதுன்னு சொல்கிற சேனல் நம்ம சேனல். ஏன்னா நம்ம சேனல் என்னென்னா ஸ்வைப் பண்ணுறோம், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வருது, பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுறோம், ஜாலியாக இருக்கும், அவ்வளோதானே வழியே நம்ம எக்ஸ்ட்ரா வட்டி கட்டி பேங்க்கை பணக்காரனாக்குறதுல நமக்கு உடன்பாடு இல்லை. ஸோ அதனால் நம்ம இஎம்ஐ பற்றி யோசிக்கவே வேணாம். இப்போ முக்கியமான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் சொல்லலாம். நான் சொன்னேன் பாருங்கள் ஆக்சிலேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸு, அதாவது ஜொமேட்டோ, ஆஜியோ, நைக்கா, புக் மை ஷோ, ஊபர், இது நீங்கள் யூஸ் பண்ணி இந்த கார்டை வந்து இதில் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு 50 ரூபாய்க்கும் 10 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் மக்களே.
ஒவ்வொரு 50 ரூபாய்க்கு எஸ் 10 ரிவார்ட் பாயிண்ட்ஸு. அப்போனா கணக்கு போட்டு பாருங்கள், 50 ரூபாய்க்கு 10 ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னால் ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸுங்கிறது 25 பைசா. அப்போனா 10 ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னால் ₹2.50. ஒவ்வொரு 50 ரூபாய்க்கு உங்களுக்கு ₹2.50 திருப்பி வருது மக்களே. அண்ட் அதே இது நீங்கள் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு 50 ரூபாய்க்கும் 5 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் மக்களே. ஸோ அமேசானில் வந்து 5 ரிவார்ட் பாயிண்ட்ஸும், மற்ற ஜொமேட்டோ, நைக்கா, புக் மை ஷோ இதில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடைக்கும் மக்களே. அதே மாதிரி வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஒவ்வொரு நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு 50 ரூபாய்க்கும் ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் மக்களே. ஆனால் என்னென்னா ஃபியூவல்ஸு, இன்சூரன்ஸு, அப்புறம் வந்து யூட்டிலிசிட்டிஸ், கேஷ் ட்ரான்சாக்ஷன், இஎம்ஐ இதுக்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து எந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடையாது. ஸோ வழக்கம் போல் யூட்டிலிட்டிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் என்ன, இந்த கார்டில் வந்து இது ஒரு என்ட்ரி லெவல் கார்டுனால இதை தாராளமாக இதில் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிட் யூ நோ யூ கேன் earn up to 1250 மெம்பர்ஷிப் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆன் ஸ்மார்ட் டர்ன் கிரெடிட் கார்டு எவ்ரி மந்த் பை ஸ்பெண்டிங் ஐஎன்ஆர் ஸ்பெண்டிங் 7500. அதாவது ஒவ்வொரு மாதத்துக்கும் நீங்கள் வந்து 7500 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1250 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு போடுறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு வர்த்தான கார்டுன்னு. 7500 நீங்கள் எவ்ரி மந்த் நீங்கள் எதை சொல்ல டினோ யூ கேன் earn up to 1250 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆன் ஸ்மார்ட் அண்ட் கிரெடிட் கார்டு எவ்ரி மந்த் பை ஸ்பெண்டிங் 7500. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது கேட்ச் என்னென்னா, நீங்கள் ஆக்சிலேட்டர் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் சொன்ன பாருங்கள், ஜொமேட்டோ, நைக்கா, ஊபர் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் 7500 நீங்கள் உண்டான பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாதத்துக்கு 1250 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அமெக்ஸ் ஸ்மார்ட் அமெக்ஸ் எம்ஆர்சிசி இல்லை அமெக்ஸ் கோல்டு மாதிரி இந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணால் இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணால் 1000 பாயிண்ட்ஸ் கம்பல்சரி கிடைக்கும் பாருங்கள். அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் இந்த ரிவார்டு மல்டிப்ளையரு, ஆக்சிலேட்டட் ரிவார்டு வெப்சைட் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த அட்வான்டேஜஸ் கிடைக்கும். அண்ட் ஃபியூவல் சர்சார்ஜ் வேவ் ஆஃப் வந்து ஹெச்பிசிஎல் பங்க் இருக்குல்ல, ஹெச்பி பங்க்கு, அதில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபியூவல் சர்சார்ஜ் வேவ் ஆஃப் கிடைக்கும். அது மாதிரி நான் சொன்ன மாதிரி 24/7 உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது, டிஸ்பியூட் ரெசல்யூஷன் இருக்குது, கார்டு தொலைஞ்சா பிரச்சனை இல்லை, எமர்ஜென்சி கார்டு ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட், டேம்ப் அண்ட் பே எல்லாமே இதில் இருக்குது. அதே மாதிரி எலிஜிபிலிட்டி மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கார்டு வந்து குறிப்பிட்ட நகரங்களில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக 2 லொக்கேஷன் வந்து தமிழ்நாட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் திருப்பூரில் இருக்கவங்களுக்குலாம் இந்த கார்டு தாராளமாக கிடைக்கும். அண்டு நான் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு 4.5 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க, அது செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் 6 லட்ச ரூபாய்க்கு மேலே செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கவங்க இந்த கார்டை தாராளமாக வாங்கலாம். ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அட்ரஸ் ப்ரூஃப் வந்து குறிப்பிட்ட இந்த நகரங்களில் தான் இருக்கணும். அதாவது இந்த சொல்கிறாங்க பாருங்கள், குறிப்பிட்ட நகரங்களில் தான் அட்ரஸ் ப்ரூஃப் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும், ஆதார் அட்ரஸாக இருக்கணும். சப்போஸ் இந்த குறிப்பிட்ட நகரங்களில் இல்லை, நான் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்கேன், நான் சொந்த ஊர் இங்கே இருக்குன்னா உங்களுக்கு இந்த கார்டு அப்ளை பண்ணுறது கஷ்டம் தான், கிடைக்கிறது கஷ்டம். நான் முன்னாடியே சொல்லிடுறேன், ஏன்னா அந்த கமெண்ட் ஒன்று வந்துருந்துச்சு. ஸோ அதனால் இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இதை பார்த்துக்கங்க. அதே மாதிரி நம்ம இந்த கார்டோட அமெக்ஸ் கார்டோட ரெஃபரல் ப்ரோக்ராம் வந்து நம்ம சேனலில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், இந்த கார்டை நம்ம ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி வாங்குறவங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா, அப்ரூவல் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் அனுப்பிச்சிங்கன்னா, இந்த கார்டு அந்த கார்டோட அப்ரூவல் ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், 500 ருபீஸ் மதிப்பிலான கிஃப்ட் கார்டு வந்து என் சைட்லேருந்து தருவேன்னு சொன்னேன், அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட். இப்போ அதில் என்ன ஒரு சின்ன அப்டேட்னா, முன்னாடி அமேசான் ஃப்ளிப்கார்ட் மட்டும் தான் சொன்னேன். இப்போ உங்களுக்கு மிந்த்ரா வேணுன்னா மிந்த்ரா, பேட்டா வேணும்னா பேட்டா, ஃபாஸ்ட் ட்ராக் வேணும்னா ஃபாஸ்ட் ட்ராக்கு, ஆஜியோ கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு இது கண்டிப்பாக கிடைக்கும். பேட்டா, மற்றது ஸ்டாப்பு, மற்ற எந்த வவுச்சரும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வேணும், நீங்கள் இந்த கார்டை ஸ்வைப் பண்ணி இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் எனக்கு ஃபார்வர்ட் பேக் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிஃப்ட் கார்டு என் சைட்லேருந்து உங்களுக்கு நான் தருவேன். இது என்ன ஒரு சின்ன இனிஷியேட்டிவ், ஏன்னா ரெஃபரல் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்குறதுனால என் சைட்லேருந்து ஒரு வோட் ஆஃப் தேங்க்ஸ் உங்களுக்கு. ஸோ இது எனக்கு உங்களுக்கு ஒரு வின்-வின் சிச்சுவேஷன்ஸ். ஸோ மக்களே, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. நம்ம ரெஃபரல் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கார்டு கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நண்பர்களுக்கு கண்டிப்பாக பயிருக்கு நண்பர்களே. ஸோ நம்ம சேனல் வளரணும். ஸோ நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.